ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. அப்பார்ட்மெண்ட் கட்டின வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆயிருக்குங்க. டோட்டலாகவே ஒரு 8 வீடு தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. பேசிக்கான அம்யூனிட்டிஸ் மட்டும்தாங்க. மெயின் ரோட்டு மேலேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. வாங்க அந்த அப்பார்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். பில்டிங்கோட எலிவேஷனுங்க. உள்ள என்ட்ரு ஆனதும் கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க கிரவுண்ட் ஃப்ளோர் முழுசுமே. 8 வீட்டுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குங்க. பைக் பார்க்கிங்கும் இருக்கு. நம்ம பார்க்க வந்த வீட்டோட கார் பார்க்கிங் இதுதாங்க. செகண்ட் ஃப்ளோர்லேயே இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. நல்ல தண்ணியும் இருக்குது, போரும் இருக்குது. வீட்டோட என்ட்ரன்ஸுங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. தளவு நல்ல தேக்கில் கொடுத்துருக்காங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க. ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. அந்த பூஜா யூனிட்டை வடக்கு பார்த்து அமைச்சிருக்கிறாங்க. ஹாலில் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய டிவி தாராளமாக நம்ம மாட்டிக்கிற முடியும். ஹாலையும் டைனிங்கையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. பத்துக்கு 12 ஒரு ஹாலு. உள்ளே வந்ததும் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனையும் கிழக்கு பார்த்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எந்த கார்னரையும் டைப் பண்ணாமல் சென்டரில் கொடுத்துருக்குறாங்க கிழக்கு பார்த்து. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 12 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. சிமினி ஆர்ஓ வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடலர் கிச்சனும் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் நல்லா பெருசாகவே இருக்குங்க. டைனிங்கோட சைஸும் நல்லா பெருசாகவே இருக்குது. இடத்துல ஒரு வாஷ் பேசின் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள என்ட்ராகும்போது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூமுக்கு லாஃப்ட் செல்ஃப் எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. ரூமோட சைஸ் நல்ல தாராளமாக பெருசாகவே இருக்குங்க. இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலேயே அமைஞ்சிருக்கு. இதுலேயும் செல்ஃபு லாஃப்ட் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க.
அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு பால்கனியும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பெட்ரூமுக்கு பக்கத்துலேயே காமனாகவும் அக்சஸ் பண்ணிக்கிறது மாதிரியும் பெட்ரூமை தொட்டது மாதிரியும் இன்டீன் டாய்லெட்டாக கொடுத்து ஒரு பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. பில்டிங்கோட இயர்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷமே ஆன பில்டிங்குங்க. கிழக்கு பார்த்த அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 சில்லற சொல்லியிருக்காங்கங்க. இதுக்கு கிடைக்கிற யூடிஎஸோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 568 சொல்லியிருக்கிறாங்க. 1.25 சென்ட் பக்கம் யூடிஎஸ் மட்டுமே நமக்கு வருதுங்க. இதில் மொத்தமே 8 வீடுகள் தான் இருக்குது. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு அப்படிங்கிற கணக்கில். இதுக்கு லிஃப்ட் வசதியும் இருக்குங்க. இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது. சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஒரு மெயினான ஏரியாக்குள்ளே வந்திருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. நீங்கள் பார்த்த அந்த வீட்டுக்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டுமே விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களை வந்து சேர மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தவறாமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். இதே போல் மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.